அந்த எலெக்ஷன் கமிஷனை வீட்டு டேக் போட பண்ணி மாட்டான், வீட்டு போட மாட்டான், ஸ்பேஸ்ல பேசுவான். அதை மட்டும் யாராவது தூக்கி ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ரெக்கார்ட் பண்ணுவோம். அதை ரெக்கார்ட் மட்டும் பண்ணி நம்ம தூக்கி போடுவோம். ஈகிள் இது மட்டும் எப்படியோ இதையாவது நீங்க எப்படியாவது பண்ணி நமக்கு அமுச்சு விட்டுருங்க. ஈகிள் கண்டிப்பா தேடி பிடிக்கும். சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இது எனக்கு வந்து கிளிப்ஸ் வந்து கரெக்டா எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு நிமிஷம் கிளிப் இருந்தா கூட போதும், நான் கவுண்டர் போட்டு நான் ஆட் பண்ணிப்பேன், நான் பாத்துப்பேன். அதெல்லாம் எனக்கு வந்து இதுதான் வேணும். ரெண்டாவது, தேர்தல் ஆணைய தலைவரத்தை பத்தி தப்பா பேசுவானுங்க, தமிழ்நாடு காவல்துறை தொடுவானுங்க, அப்புறம் துணை ராணுவ படையை ஏதாவது தப்பா பேசுறது வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கண்டென்ட் ஸ்பேஸ்ல எங்கேயாச்சும் பேசுற மாதிரி தெரிஞ்சதுன்னா யாரா இருந்தாலும் சரி, லிசன்ல இருக்கிறவங்க நீங்க யாரா இருந்தாலும் எனக்காக தயவு செஞ்சு ஸ்கிரீன் ரெக்கார்ட் போடுங்க. நீங்க லிசனர்ல இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ண முடியும், ஆனா நீங்க ஸ்பீக்கர்ல இருக்கும்போது உங்களால ரெக்கார்ட் பண்ண முடியாது. நீங்க ரெக்கார்ட் பண்ணாலும் அங்க ஆடியோ உங்களுக்கு வராது. அதனால லிசனர்ல இருந்துகிட்டு ஆடியோ மட்டும் போட்டு எனக்கு அதை மட்டும் எனக்கு டிஎம் பண்ணி விட்டுருங்க, சரிங்களா? இல்ல என்ன டேக் பண்ணியா ட்வீட் போடுங்க, நான் அதை எடுத்துக்கிறேன். எனக்கு டிஎம் பண்ண முடியல அப்படின்னா நான் டேக் பண்ணி விடுங்க. இல்ல இங்க இருக்கிறவங்க இந்த ஜிப்சி மொசகுட்டி ரெட்ராயனை நம்பி டிஎம் போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் பரவாயில்ல போங்க. மெட்ராஸ் பையன் என்ன இவங்கெல்லாம் டேக் பண்ணி போட்டு விட்டீங்கன்னா அவங்க எனக்கு பண்ணிடுவாங்க. நான் நைட்டு வந்து நான் குரூப் ஆட் பண்ணி நான் உங்களை எல்லாரும் ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா? சிம்பிள் ரூல்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், நோ சேட்டிங், ரொம்ப சேட்டிங்லாம் பண்ணிட்டு கூட. ஓகே? ஹலோ ப்ரோ. யாருங்க ப்ரோ? நான் தான் ப்ரோ. என்ன நான் தான்? உனக்கு பேர் இல்லையா? புவனேஷ். ஒவ்வொரு தடவை இல்ல ஒவ்வொரு தடவையும் உன்னை ப்ரமோஷன் பண்ணிட்டே இருக்கிறியா? என்ன இப்ப என்ன உனக்கு ஐடி ஃபாலோ பண்ணுமா? பிச்சிரும் பிச்சு. கபிலன் ப்ரோ, என்ன இப்படி பேசுறீங்க? அப்படித்தானே என் குரல் உங்களுக்கு தெரியாதா? தெரியாதா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாதுப்பா, நீ யாரும் தெரியாதுப்பா. சொல்லு, நீ யாருன்னு நான் ஒரு சொல்லு. விஷயம் கேள்விப்பட்டேன், உண்மையா? என்ன விஜய்க்கு ரெண்டாவது தெரியுமா? இல்ல நீங்க ஏதோ ஒரு அமௌண்ட் பெருசா வாங்கிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏமான் சொன்னது? 25 lakhs வாங்கியாவது குடுறா, தயவு செஞ்சு இந்த திமுக கிட்ட தான் வாங்கி குடுறா. ஓசிலே என்ன வச்சு உட்காந்து மொத்தமா வந்து என்ன வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. 25 லட்சம்ன்றாங்க, ஒரு 20 லட்சமா வாங்கி குடுறா. 25 லட்சம் எல்லாம் சொல்ல, 10 லட்சம் வாங்கிருக்கீங்க ரெண்டு சைடோன்றாங்க. நீங்க வேற லட்டா. அது என்ன இல்ல புரியல. எப்ப வந்து அவர் பேர் என்ன, சந்திரபாபு நாயுடு எப்ப இங்க தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்சாரு? ரெண்டு கட்சிகிட்டயும் தலா 10 லட்சம் மாசம் உங்க அக்கௌண்ட்ல வருது அப்படின்னு சொல்றாங்க. எது அதிமுக? எனக்கு அதுவும் மாசம் தலா 10 லட்சம் தான். ஓ, நான் அவ்வளவு ஒருத்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீ சொன்ன டிவிகேக்கும் உனக்கு சம்பந்தம் இல்ல, எனக்கு கட்சி உறுப்பினர் கூட கிடையாதுன்னு. அது கொண்ட வெளில வந்துரும்ல, மண்டமல இருக்கிற கொண்ட வெளில வந்துரும்ல. அது இப்ப ஏதோ ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு அங்க ஏதோ சொல்லிருப்பாங்க. நீங்க வாங்கல, சத்தியமா ₹1 வாங்கல. நான் வாங்கினேன்னு சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன், நான் வாங்கலன்னு சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன். நான் என்னதான்டா சொல்லணும்? டேய், என்கிட்ட உண்மையிலே அவங்களாம் எனக்கு காசு கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் நான் வந்து ஸ்டாலின் வாழ்க திமுக வாழ்க நான் சபரி மாதிரி ட்வீட் போட்டிருக்கணுமா இல்லையா? போட்டேன் நான் எங்கேயாச்சும்? எடப்பாடி வாழ்க, இது வாழ்க, என்டிஏ கூட்டணி வாழ்க, அந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஏதாவது ட்வீட் என் டிஎல்ல போய் பாரு, முழுக்க விஜய் அடிச்சு போட்டிருப்பேன், இல்லையா தலைவனை பாராட்டி நான் போட்டிருப்பேன். சரி, எனக்கு ஒரு டவுட். சரி, விஜய் இந்த அடி அடிக்கிறீங்க, பணம் வாங்கினா டேய் அறிவிட்டானே முதல்ல தெரிஞ்சுங்க. ஒரு கட்சி கிட்ட இருந்து பணம் வாங்கினாங்கன்னா அந்த கட்சியோட பெருமை, அவங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, என்னென்ன செஞ்சாங்கன்னு இங்க உட்காந்து அவங்களோட ட்வீட்ல போய் பார்க்கலாம். அவங்க டிஎல்ல ப்ரொஃபைல்ல போய் நீ பார்க்கலாம். இப்போ நீங்க அதிமுக சப்போர்ட்டருக்கு போய் ஐடியில போய் பார்த்தீங்கன்னா அதிமுக புகழ்ந்து நிறைய ட்வீட்லாம் நீ பார்க்கலாம். திமுக ஐடி ட்வீட்ல போய் பார்த்தீங்கன்னா திமுக இது பண்ணி பேசின ட்வீட் எல்லாமே நீ பார்க்கலாம். புரியுதா? எனக்கு உண்மையிலே சொல்றேன், எனக்கு காசு தேவைப்படுது, இருந்தா நீ கூட ஒரு 25 லட்சம் கொடு. நானும் இந்த குரூப்ல ஆரம்பிச்சு பாரு, ஜிப்சி எல்லாம் பாரு, வேலையை விட்டுட்டு புவனேஷ், நீ வந்து விஜய் கிட்ட இருந்து வாங்கி கொடுறா. விஜய் கட்சி கிட்ட இருந்து கபிலன் ப்ரோ வந்து விஜய் செஞ்ச சாதனை எல்லாம் போடுவாரு. புவனேஸ்வரி, நான் விஜய்க்கு சப்போர்ட்டா கேம்பெயின் பண்றேன்னு சொல்றா. ஒரு என்ன ஜிப்சி, எவ்வளவு பேசலாம் ஜிப்சி? அவங்க நிறைய தாராளமா குடுக்குறாங்க கபிலன் ப்ரோ, அதனால ஒரு 1 கோடி கேளுங்க. யாரு விஜய்? புரியல. பொண்டாட்டில ஜீவனாம்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடமுடிச்சிட்டு இருக்கான். அவன் கிட்ட போயிட்டு நம்ம காசு வாங்கிருக்கோம். நீங்க ஒண்ணு மட்டும் சப்போர்ட் பண்ணணும், மாமியார் சோப் போட்டு சீன் நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு, அதை உங்க டிஎல்ல போட்டு ப்ரமோட் பண்ணணும். ஓகேவா? இந்த கர்மத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இங்க பேரு புவனேஸ்வர், வேணா ஒண்ணு பண்றேன், அவனை வேணா திட்டுறது வேணா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், கெட்ட வார்த்தை சொல்றது வேணா கம்மி பண்ணிக்கிறேன், ஆனா திட்டுவேன். இதுக்கு ஓகேனா அவனுக்கு டீலிங் ஓகேவான்னு பாக்க சொல்லு.
நான் என்ன ஒரு பிஏவா நீ என்கிட்ட சொல்றீங்க? பின்ன நீ தானே வந்த பொண்டாட்டி மாதிரி நீ தானே வந்து பேசுன. அவங்கள்ட்ட காசு வாங்கியிருக்கிறேன், இவங்கள்ட்ட காசு வாங்கிடுறே. காசு இருந்தா ஒரு 30 லட்சம் பேசி விடுறா. நான் ஆளுக்கு 1 லட்சம் பாவுண்டா. ஜிப்சிலாம் கடன் நிறைய இருக்குடா. ஜிப்சிக்கு இஎம்ஐ எல்லாம் கட்ட வேண்டியது இருக்குடா. ஜிப்சிக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் நான் கொடுப்பேன். இந்த மொசக்குட்டி வேற நிறைய உட்காந்து என்ன மொசக்குட்டி 6ல இருந்து 3 வந்துருச்சு இல்லப்ப. சிகரெட் சொல்றேன் என்ன நைட் எல்லாம் ஏதோ என்னால ஒரு 10 பேருக்கு வந்து நான் ஏதோ இவங்களுக்கு எல்லாம் நான் ஒரு என்ன ஆளுக்கு ஒரு லட்சம் கொடுத்துட்டு பாக்கி இருக்கிற ஒரு 10 லட்சம் எடுத்துட்டு நான் ஏதோ சொந்தமா பிசினஸ் பண்ணி நான் ஏதோ போச்சுக்கிறேன்டா. பாவம் நாங்கெல்லாம் ஃபுல்லா வேலை பாக்குறோம், கஷ்டப்பட்டு வேலை பாக்குறோம். என்ன டேய் இல்ல அவ்வளவுலாம் வேணாம்பா போனேன். ஒரே ஒரு விஷயம், ஆதவ அர்ஜுனாட்ட இருந்து ஒரு 5 லட்சம் மட்டும் வாங்கி கொடுத்துரு. ஆதவ அர்ஜுனாவையும் நம்ம எதுவுமே கேட்கலாலோ, யாருமே பேசுறது கேட்கலாலோ. அடுத்து பச்சை அசிங்கமா கால விடுமா? அவங்க 3 பேர்த்தையும் புகழ்ந்து போட்டுக்கலாம். அவங்க செஞ்ச சாதனைகள்லாம் இருக்குல்ல. யாரு ப்ரோ? யாரு? புவனேஸ்வரா டிவிகே டுட்டா ரொம்ப இதா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவன் என்னன்னா புவனேஸ்வர் என்னன்னா இவன் விஜய் ஃபேனு, ஆனா டிவிக்கே சப்போர்ட்டர் இல்லையா. நான் பேச கேக்குதா? இல்ல கேட்கல. திருப்பி ரீசன் வெளியே போயிட்டு போடா. போடா கெட்ட வார்த்தை இல்ல கெட்ட வார்த்தை சொல்லி திட்டாதீங்க. தேர்தல் அமலுக்கு வந்துருச்சு. அப்புறம் எங்களை அபியூஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் இது பண்ணுவானுங்க. இனிமேல் தான் ஸ்பேஸ்ல போயிட்டு அவனுங்களை போயிட்டு டேய் வாடா சண்டைக்கு வாடான்னு சொல்லி கூப்பிடணும் இனிமேல் விஜய் ஃபேன்ஸை. டேய் இப்ப பேசு வாடா, டேய் வாடா ரெக்கார்டிங் பண்றா. நம்ம முன்னாடி ஒரு ஆள் அனுப்பி விட்டு ரியான் ஒண்ணு பண்றீங்களா, அவனுக்கு ஸ்பேஸ்ல போய் மைக்க வாங்கி அவனுக்கு அஜித் ஃபேன்ஸை பார்த்தாலே ஒண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கு போறானுங்க. சத்தியமா ப்ரோ அவங்க ஸ்பேஸிங் கேப்பேன் தூக்கி விட்டுருவாங்க ப்ரோ. இல்ல போய் மைக்கு கேளுங்கன்றான். மைக்கு கேட்டு என்ன ப்ரோ நான் மைக்கு கேட்டு ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன் கேளுங்க வசந்துட்ட. அவன் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ கபிலே ஆளு. ஆமா நீ கபிலே ஆளு, நீ ரெக்கார்ட் பண்ண வந்திருக்க, அவனுக்கு ஸ்பீக்கர் கிடையாது தூக்கி விட்டாங்க ஒரு தடவை. நீ என்ன ஜிப்ஸ் இப்படி இருக்கிறானுங்க? இப்ப என்ன எனக்கு தெரியாம ரகசிய ஸ்பேஸ் போட போறானுங்களா? ஐயா இப்படி கேளுங்க. நீ கபிலனை நீ கூட்டிட்டு வா ஸ்பேஸுக்கு, கபிலனை வச்சு செய்வோம். செஞ்சு கிழிச்சிருவானே. இப்பதான் ஸ்பேஸ் ரெக்கார்டிங் ப்ளே பண்ணதுக்கு ட்ரிகர் ஆகி டாபிக் இல்ல நம்ம டாபிக் மாத்திட்டோம் மறுபடியும். இப்போ ஒரு இது டேக் பண்ணிருக்க பாருங்க குரூப்ல. இப்பதான் ஜஸ்ட் டேக் பண்ணிருக்க பாருங்களா, ரங்கராஜ் பாண்டே பேசினது. ஏன் அந்த ஆளுக்கு என்னப்ப என்னாச்சு? ஹலோ என்ன போட்டிருக்காரு இதுல? பாதி பேருக்கு ஒரு விஷயம், இதுல பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது, மீதி பேர் எஸ்ஏஆர்ல தூக்கி விட்டாங்க. இவங்களுக்கு எஸ்ஏஆர்னா என்னன்னு தெரியாது. இது என்னன்னா விஜய் பேர் சொன்னா கத்துவாங்க. அவரோட கமெண்ட் என்னன்றத பாத்துறலாம். அவர் என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம். இதுல பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது, மீதி பேரை எஸ்ஏஆர்ல தூக்கி விட்டாங்க. இவங்களுக்கு எஸ்ஏஆர்னா என்னன்னு தெரியாது. இந்த களப்பணி அது ஒரு ப்ராப்ளம். அந்த ஆளு எதுலயோ போய் பேச போயிருக்கிற அந்த கலாட்டா தமிழ்ல ஏதோ இந்த போட்டோ காட்டி இந்த பார்த்திபனுக்கு பண்ணாங்க தெரியுமா? திரிஷா போட்டோ கட்டி ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லுங்கன்னு. இது ஒரு ட்ரெண்டா வச்சிருக்கிறாங்க. முன்னாலாம் என்ன பண்ணாங்க, மைக்க பிடிச்சா சார் தளபதி கூட ஒர்க் பண்ணிட்டீங்க, தலை கூட எப்போ வேலை செய்வீங்க, தலைவர் கூட எப்போ வேலை செய்வீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்பாங்க. உடனே உங்களுக்கு தலை பிடிக்குமா தளபதி பிடிக்குமான்னு இது ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் கேட்டு அதே ஈவென்ட் தான் போல. அதான் சொல்றேன், முன்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து ஆங்கரை விட்டு இப்படி கேள்வி கேட்டு இருந்தாங்க. இப்ப பழைய அன்னைக்கு விஜய் சேதுபதியை கடிச்சதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி கடுப்படிச்சு விட்டான். அன்னில இருந்து அந்த கேள்வி இப்ப யாரும் கேட்கறது இல்ல. அவார்டு வாங்குற ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல கேட்கறது இல்ல. இப்ப என்ன கேட்டு விடுறாங்கன்னா, நாங்க போட்டோ போடுவோம், அவங்களை பத்தி நீங்க பேசுங்க. அந்த ஆள் பேச போயிருக்கிறான், இவனு கத்திருக்கிறானுங்க. பாதி பேருக்கு ஓட்டு கிடையாதுன்னு அடங்கிட்டானுங்க. எஸ்ஏஆர் ஃபார்ம்னா என்னன்னு தெரியாது முடிச்சு விட்டானுங்க. இது தேவையாது. அந்த ஆள்கிட்ட போயிட்டு ரங்கராஜ் பண்ணிட்டுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் போட்டு கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் அந்த ஆள்கிட்ட. ஏன்னா விஷயம் தெரிஞ்சிருக்கிற ஆளு. அந்த ஆளுக்கு எதுவும் தெரியலாம் சொல்ல முடியாது. அந்த ஆளுக்கு விஷயம் தெரியும். நான் எதிர்பார்க்காதது எல்லாம் என்னன்னா, குடியோரமா கூட எல்லாம் செல்ஃபி அடிக்கிறியா? ஐயோ உன்னெல்லாம் எங்க வச்சிருந்தேன் நான்லாம்.
அவன் போய் பேசியிருக்கான் சாணக்கியா டிவில போய் பேசல, போன்ல இது போன் ரெக்கார்டிங்ல ஜனநாயகன் பிரச்சனை வரும்போது பேசியிருக்கான் என்னென்ன சாணக்கியா டிவில. அதான் என்ன பிரச்சனை, ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டரா என்ன பிரச்சனை அப்படின்லாம் அதை பேசியிருக்கான் போல இருக்கு சும்மா சாணக்கியா ஸ்பேஸ் போட்டு கூட டிவில. அன்னைக்கு உட்காந்து பேசினாங்க. என்ன இவங்களே தான் உட்காந்துட்டு இவங்களே தான் பண்ணாங்க. பேச போய் வந்து ஸ்பேஸை போட்டு மற்றவங்க 4 பேர் பொதுமக்கள்கிட்ட பேசுவோம், இல்லை இங்கே இருக்கிற ஆன்லைனில் இருக்கிறவங்கள்ட்ட ஏதாவது கருத்து கேட்போம், நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஏதாவது தைரியமாக பேச வைப்போம். தந்தி டிவி அசோக்வர்தனுக்கு இருந்த தைரியம் ரங்கராஜ் பாண்டேக்கு இல்லையா? உங்களுக்கு ஸ்பேஸ் போட்டாங்க வேண்டியப்பட்ட ஆளுங்களை சாணக்கியா மட்டும் டிவி. விஐபி, உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஆளுங்களுக்கு மட்டும் மைக் கொடுத்து பேச வைப்பீங்கன்னா அப்புறம் எதுக்கு ஸ்பேஸ் போடுறீங்க? சாமானியங்கிட்ட மைக் கொடு. மற்ற ஸ்பேஸ் போட்டாங்களா? ஸ்பேஸ் போட்டாங்களா? சாணக்கியா டிவி போட்டாங்களா ஸ்பேஸ்? போட்டானுங்க, நான் போய் பார்த்தேன் ஒரு போன தெரியல, வாரம் 2 நான் வாரத்துக்கு பார்க்கல. முன்னாடி. பாண்டே வந்து ஓகே பேசினாப்ல. ஓகே. ஓ ஓகே ஓகே. உங்களுக்குள்ளே ஸ்பேஸ் போட்டு தெரியல, பேசுறதுக்கு எதுக்கு அப்ப பயமா இருக்கா? பொதுமக்கள்கிட்ட அவன் முன்ன பின்ன அப்படித்தான் பேசுவான், காரசாரமா 4 வாரத்தை அப்படிதான் விடுவான். சகஜமா உள்ள கலந்து இறங்கி பேசணும். சரி, நீங்க யாருப்பா ஓட்டு போடுவீங்க, நீங்க சொல்லுங்க, உங்க கருத்து என்ன, உங்க கேள்வி என்ன சொல்லுங்க அப்படின்னு ரங்கராஜ் பார்த்து கேட்பான். இப்ப ரங்கராஜ் பாண்டே வந்து, சார் நீங்க வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே, நீங்க என்ன இல்ல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு, எனக்கு ஒரு தனிப்பட்ட கொள்கை இருக்கு அப்படின்னு முடிச்சிருவான். அந்த கேள்வி கேட்க போறான்னு உனக்கு தெரியும், நீ அதுக்கு பதில் சொல்ல போறேன்னு தெரியும், அப்புறம் என்ன கேட்க விட வேண்டியதுதானே? இப்ப இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் கட்சி பிடிக்கும்பா. பொதுமக்கள் இந்த ஸ்பேசஸ்னா என்ன? பொதுமக்கள்கிட்ட பேசுறது, நமக்குள்ள நம்ம பேசுறோம். அதுக்கு எதுக்கு பயப்படுற? அதுக்கு எதுக்கு பயப்படணும்? அப்படியே பெரிய விஐபி வந்துட்டாங்கன்னா விஐபி மட்டும் தான் மை கொடுப்பீங்களா? அப்ப மத்தவெல்லாம் என்ன, மத்தவன் திங்கிறதானே அவனும் திங்கிறான். இது ஸ்பேசஸ் ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே இருக்கு சார். அப்படியே பெரிய ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு மட்டும், அப்படியே ப்ளூ டிக்கு பெரிய ஃபாலோவர்ஸ் அதிபடி பெரிய அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் மைக் கொடுக்குறது. இல்லைன்னா போய் ப்ரொஃபைல பார்த்துட்டு அவன் என்ன ஆனாலும் பெஸ்ட் போறான், இங்க வந்து சமூக ஊடகம், அவன் கருத்து அவன் கெட்ட வார்த்தையில சொல்லி திட்டுவான், ரைட் ஓகே, மைக்கை கொடுத்து பேச சொல்ல விடு. இது அப்புறம் இது ஜனநாயக குறவலையா நசுக்கிற மாதிரி இல்லையா? அப்படியே எல்லாம் அப்படியே ஆங்கரிங் மாதிரி அப்படியே எழுதி வச்ச மாதிரி அப்படியே நியூஸ் செய்திகள் வாசிக்கிற மாதிரி தான் படிக்க பேசணுமா? எனக்கு என்னவோ ஓட்டிங்க்கு முன்னாடி அண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்கு அநேக சத்தியமா வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு. இருக்கு. சத்தியமா வரும். டவுட்டே வேணாம். அன்னி கன்ஃபார்மா வார்த்தை விடும். ஏப்ரல் 10 20 தானே கேஸ் வருது, அதுக்கு முன்னாடி தான் இருக்கு நடுவுல 20ஆம் தேதி வாய்தா இருக்கு. இந்த மாசமா? இல்ல ஏப்ரல் 20 எலெக்ஷனுக்கு அது ரைட், ஏப்ரல் 20 வரட்டும். எங்க இந்த புவனேஸ்வர் போயிட்டான், அவன் போவான் மறுபடியும் வருவான், அண்ணன் நான் தான் அண்ணன் அப்படிம்பா. அவன் தன்னை செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணிருக்கான். அவரு வேற குரூப்ல ஜாயின் பண்றாரு போல, போயிட்டு வர. அவன் எங்க வேணாலும் வரான். அவனால குரூப்லாம் இங்க பாருங்க, எனக்கு வந்து தெரியும் எது அணில் எது அணில் இல்லை, எது காக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் பார்த்து தான் குரூப்லாம் ஓப்பன் பண்ணுவேன். 4 ரூல்ஸ் தான். ஐபிஎல் பத்தி உள்ள பேசாத, அது சம்மந்தப்பட்ட ட்வீட்டை உள்ள குரூப்புக்குள்ள ஷேர் பண்ணாத. 1, முழுக்க விஜய் டார்கெட் மட்டும்தான், டிவிக்கு மட்டும்தான் டார்கெட், மற்ற அரசியல் கட்சி அரசியல்லாம் இங்க உள்ள எடுத்துட்டு வந்துடாத. அவ்வளவுதான். சேட்டிங் அதிகமா பண்ணாதீங்க. அது என்னன்னா அது போகும், அப்போ மேலே ஷேர் பண்ணியிருக்கிற ட்வீட் மேலே போயிடும் சேட்டிங் அதிகமாக பண்ணிட்டு இருந்தா. ஓகேவா? ஏதாவது முக்கியமான ஈவெண்ட் நடக்குது, யாரை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஓகே. புது கண்டென்ட், ஒரே ஆள் 10 கண்டென்ட் எடுத்து போடுறதுல எல்லாரும் ஒரு கண்டென்ட் ஒன்று எடுக்கும்போது எது வைரல் ஆகுதோ அது வைரல் ஆகட்டும். அது ரீச் ஆகலையா, சரி நீ எடுத்து போடு, ரீச் இருக்கிறவன் நீ எடுத்து போடு, அவ்வளோதான். இதுதான் நம்ம இத்தனை வருஷமா இதான் பண்ணிட்டு இருந்தோம். இது சின்ன லெவலில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பெருசாக நான் குரூப்பை கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணுறேன். அது இந்த தேர்தல் எலெக்ஷன் முடிஞ்சு மே 4ஆம் தேதி வருதா, மே 4ஆம் தேதி தலைவன் ஸ்பேஸ் போடுவாப்புல, ஜிப்சி மொதல் ஸ்பேஸு, ஃபர்ஸ்ட் ஸ்பேஸு ஜிப்சி தான் ஹோஸ்ட். என்ன எல்லாம் வந்துருங்க, எல்லாம் ஒன்று கூடி வந்துருங்க சொல்லிவிட்டேன், இப்பயே சொல்லிவிட்டேன். நான் அப்பயே ட்வீட் போட்டிங்களா ஜிப்சி? ஹலோ, என்ன இருக்காரா இல்லையா? அட்ரஸ் பையன் இருக்காரா? இல்ல மைக் ஆன்ல இல்ல ப்ரோ, இருக்காரு பட் மைக் ஆன்ல இல்ல. ஓகே. அவர் தான் ஸ்பேஸ் போடுவார் மே 4ஆம் தேதி. ஓகேவா? அவர் தான் ஸ்பேஸ் போடுவார், ஜிப்சி தான் ஸ்பேஸ் போடுவார் மே 4ஆம் தேதி. என்ன அவர் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் இறங்குவேன், அந்த ஸ்பேஸ்ல நான் இருப்பேன். அதுவும் ஒன்று சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் நம்ம தான் ஸ்பேஸ். இனிமேல் டெய்லி ரெகுலராக விழும். என்ன சொல்லணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ரெகுலராக எப்போதும் விழும். கண்டென்ட் டெய்லியும் வரும். அந்தந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ நான் ஸ்பேஸ் போடுவேன். ஓகேவா? இப்பயே சொல்லிட்டேன். பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. அப்படியே ஒன்று ஆட் பண்ணி விட்றேன். சரியா? இன்னொரு மேட்ரு, குரூப்புகள் நடக்கிறேன்.
சாட்டை வீடியோ ஒன்று டேக் பண்ணிருக்கேன். அது ஓகேங்க. அந்த அளவு என்னங்க கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் இதா அடிக்கிற மாதிரி தான் தெரியும். சாஃப்ட்வேர்னு பார்த்து அடிக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, முதல்ல இருந்து ஃபயர் இப்ப இல்ல. சாட்டையை அடைக்க வச்சுக்க சொல்லிருக்காங்க. அது இல்ல, எனக்கு அது போர் அடிக்குது. எனக்கு ஆக்சுவலி அட்டினா தரமா இருக்கணும், வாய் புழகிற மாதிரி அடிக்கணும். அப்படி ஒரு அடி. ஜிப்சி இம்ம நேரம் கூப்பிட்டு இருக்கிறேன், அந்த காதல வாங்கல. இம்ம நேரம் இதுதான் ஓட்டிட்டு இருக்கீங்களா? என்ன சண்டே போட்டாரா? இல்ல அண்ணி இறங்கி இருக்கு போல இருக்கு. ஆமா சொன்னேன், இப்பதான் ஓடிச்சு. ஒரே நேரத்துல கிளம்புறாங்க, ஒரே இடத்து ஊர்ல இருந்து. எப்படி பக்கத்து ஊர்ல இருந்து கிளம்புறாங்க எல்லாம்? அதாவது எப்படின்னா, வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, தனியா இருக்கும். நீ அங்க போ, நான் இங்க போறேன், நான் இங்க இந்த அப்புறம் ரிட்டர்ன் போது கரெக்டா வந்துருவோம். காலையில இருப்பாங்க. இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. என்ன பார்த்திபனை மார்க் பண்றதுக்கா? பார்த்திபா பொண்ணு இப்படி தள்ளி வச்சுட்டு போட்டோ எடுத்தா பார்த்திபன் ட்ரிகர் ஆயிடும். இது என்ன மாதிரியான பழக்கம்? நாளைக்கு போய் பார்த்திபன் போய் சங்கீதா கூட நின்று போட்டோ எடுத்து ஒன்னு எடுத்து ட்ரிகர் பண்ணி விட்டாப்பெல்லாம் என்ன ஆவானுங்க? விஜய் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுவானுங்க? நான் தெரியாம தான் கேட்கறேன். இல்ல ஜேசன் சஞ்சய் கூட போய் உட்காந்து போட்டோ எடுத்தானே என்ன பண்ணுவீங்க? என்ன மாதிரியான ஒரு மனநிலை இது? சரி, ஒரு விஜய் ஃபேன் வந்திருக்கிறாப்புல, மைக் கொடுக்குறேன். ஸ்லாட் இருக்கா? கொடுங்க. இருக்கா? ஸ்லாட் இருக்குல்ல? 1 2 3 4 5 இருக்கு கொடுங்க. இருக்கு கொடுங்க. ஓகே, விஜய் ஃபேனான்றதை பார்த்துருவோம். எப்பா விஜய் ஃபேன்ஸ், சண்டைலாம் வேணாம்ப்பா. நம்ம நியாயமா அரசியல் பேசுவோம். என்ன சொல்றீங்க? சண்டைலாம் வேணாம். சண்டை போட்டு தானே இல்ல விட்டு கொடுத்து போன்ற பசங்க, சின்ன பசங்க. நம்ம ஒய்நாட் டிவிக்கே நம்ம ஏன் ஓட்டு போடக்கூடாது? என்ன சூரியமணி சரி, சின்ன பசங்க, அவங்களுக்கும் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல பாஷாபாய். அவங்க என்னதான் கேம்பெயின் பண்றாங்க நமக்கும் தெரியணும்ல. என்ன வாய்ப்பு கொடுக்கணும்? ஆட்சியிலையா அதிகாரத்திலையா? இல்ல சூரியமணி, என்ன சூரியமணி நான் சொல்றது கரெக்ட் வாசம் தானே? சூரியமணி மைக்கு முன்னாடி இருக்கு பாருங்க, அந்த சிவப்பு கலர் அமுத்துனீங்கன்னா ப்ளூவா மாறிடும். சூரியமணி ப்ளூ டிக்கு எப்ப மைக்ல உங்களுக்கு யாரும் காட்டுதுல சூரியமணிய? கூச்சப்படுறீங்களா? அதெல்லாம் கூச்சப்படாதீங்க, நம்ம ஸ்பேஸ் தான், பேசுங்க. சூர்யாமணி எக்ஸ்பைரி ஃபேக் ஐடில வந்திருப்பான் போல, நான் பேச மாட்டோம். தம்பி சூரியமணி கூச்சப்படக்கூடாது தம்பி. போயிட்டான். யோ, உங்களுக்கு மைக்க கொடுத்து பேச சொன்னாலும் பேச மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்னதான் கேம்பெயின் பண்ணுவீங்க? நான் வேணா வரட்டுமா? தில்லு இருந்தா வாடா பார்ப்போம், ஒருத்தந்தா வாடா பார்ப்போம். ஏய் நீ ஆம்பளே இருந்தா வாடா பார்ப்போம். எனக்கு கோஸ்ட் கொடு பார்ப்போம். உன் ஸ்பேஸுக்கு நான் வரேன், எனக்கு கோஸ்ட் மட்டும் கொடு. மிச்சத்தை பாறேன் நான் என்ன பண்றேனே. ஏன்பா என்ன சண்டே ஆனா எல்லாரும் என்ன கம்முன்னு வருவீங்க? கேக்குதுங்களா? கேக்குது. இல்ல கமெண்ட்ஸ்ல எக்ஸ்பைரி இது எக்ஸ்பைரி இருக்காங்களா? வந்து பழைய ஆடியோ ஒண்ணு வந்திருக்கு பாருங்களா? அது எது அந்த தலஃபேன் மிரட்டுறது அதானே? தலஃபேன் கூப்பிட்டு அடிப்பாங்க. அது ஏற்கனவே இல்ல ப்ளே பண்ணுங்களா? ஒரே காமெடியா இருக்கு. இருக்கு பாபு, அது ஏற்கனவே நிறைய டிவில நிறைய விதமா சுத்தி இருக்கிறாங்க. இப்ப பழைய ஆடியோ தான். ஆமா இல்ல அது மட்டும் ப்ளே பண்ணுங்களா, எல்லாரும் கேட்கட்டும். அவன் எவ்வளவு டிட்டு போடுறான் அவன் தெரியும். நான் இப்ப உன்ட்ட என்ன சொல்றேன்னா, நான் ரீசெண்டா உன்ட்ட பேசிட்டு இருக்கப்போ கால் புண்டைய கட் பண்ணிட்டு போறேன். 2 வாட்டி பேசிட்டு இருப்ப கால் கட் பண்ண பத்தியா? அப்பெல்லாம் வெறி புண்டைய ஆயிடுச்சு. இவன் அடிச்சா இல்ல ப்ரோ, அப்ப வந்து நீங்களே எவ்வளவு கோவமா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும், நீ உங்களுக்கும் தெரியும் அது. அதனாலதான் நான் கட் பண்ணேன். கட் பண்ணதுக்கும் சாரி. விஜய் நான் சொட்ட புண்டன்னு சொல்றேன், ஓகேவா? நீ அதுக்கு வந்து நீ பாத்தியா அப்படின்னு நீ கேட்டேன்னா, ஆமாடா புண்டன்னு ஒரு போட்டோ காட்டுவேன். இதே நீ விஜய் ரப்பர் அஜித்துக்கு வந்து அஜித் சாருக்கு வந்து ரப்பர் குஞ்சு அப்படின்னு நீ நேற்று சொன்ன. அப்படி சொன்னப்ப நீ போய் அவர் பூல ஓம்பி பாத்தியாடா புண்டா மோனே அப்படின்னு உன்ட்ட எக்ஸ்பீரியன் கேட்டா நீ என்ன சொல்லுவ பதில்?
மங்காத்தா பைக்கு டூப்புன்றீங்க, புண்டை ரப்பருங்கிறீங்க, ஏதோ ஊம்பி பார்த்த மாதிரி. பேசாத அந்த மாதிரி சாரி ப்ரோ, சாரி ப்ரோ, உங்கள்கிட்ட நான் தனியாவும் கேட்டுக்கிறேன். நான் பண்ணது சாரி தான். என்னோட சுச்சுவேஷன் அப்படி நான் பண்ணதுக்கு காரணம் வந்து அப்படி அமைஞ்சு, சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. நான் பண்ணது பேசுனது எல்லாமே தப்பு தான். உனக்கு ஒரு ஜோக் புண்டையா தானே இருந்தது? கண்டிப்பா ப்ரோ, அவன் சரியான சட்டி ப்ரோ. அவன் அந்த புண்டைக்கு இல்லைன்னா நீ போய் பேசிட்டு இருக்க. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய சட்டியா இருப்பீங்க தான் நான் கேட்க வரேன். அந்த பேர் புண்டை மாத்தி, நீங்க உனக்கு ஒரு நல்ல பேர் வச்சுக்க, எக்ஸ்பீரியன்ற பேரை மாத்திரு. அவ்வளவுதான். எனக்கு அது ஒரு மாதிரி ஊத்திட்டே இருக்கு. அதை பார்த்தாலே உன்னை அடிக்கணும்னு தான் தோணும். அதுதான் சொல்றேன். ஏதாச்சும் ஒரு வேற பேர் வச்சுக்க, நல்ல பேரா. அவ்வளவுதான். இல்ல, நீங்க வந்து இந்த மாதிரி குடுத்தேன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையோட முடிச்சிட்டீங்கன்னா, யார்கிட்டலாம் குடுத்தீங்களோ ப்ராப்ளம் சால்வ்டா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா போதும் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே, மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் இல்ல ப்ரோ. ஏன்னா இந்த 3 ஊர்ல குடுத்துருக்கேன். பட்டுக்கோட்டையில எங்க இல்ல ப்ரோ, அதெல்லாம் வந்து கொஞ்சம் வேணான்னு சொல்லிருங்க ப்ரோ. அதுதான் நீங்க எனக்கு செய்யற பெரிய ஹெல்ப்பா இருக்கும். இன்னொன்னு வந்து பட்டுக்கோட்டையில வந்து எங்க பசங்க தான், எங்க பசங்களை இன்னும் கொடுக்கல. ஆனா போட்டோ மட்டும் அனுப்பியிருக்கேன். இன்னும் எந்த டீட்டெயிலும் சொல்லல. எல்லாம் பாத்துருக்கானுங்க, இன்னும் சொல்லல. நான் இப்ப போயிட்டு அவங்ககிட்ட சொல்லிடுறேன். ஒரு வார்த்தை ப்ராப்ளம் சால்வ்டு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா அது முடிஞ்சிடும் அதோட. சரி, நீ எதுக்கு உன் போட்டோ இப்ப நான் அவசரப்பட்டு கொடுத்தேன்னா, நீ இந்த மாதிரி கிறிஸ்துவ வேலை திருப்பியும் பண்ணுவேன், நாரதர் வேலை பண்ணுவன்றதுனால தான் கொடுத்தேன். ஆனா நீ இப்ப பண்ண மாட்டேன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படிதான் பேசுற. இல்ல ப்ரோ, டெஃபினட்டா நீங்க வந்து நீங்க நம்பர் இருக்குல்ல உங்ககிட்ட. இந்த ஆடியோ முழுசெல்லாம் கிடைக்காதப்பா. நான் இந்த 2 நிமிஷம் இதுதான் ஆடியோ தான் இருக்கு. முழு ஆடியோ எல்லாம் கிடைக்காதா? கான்வர்சேஷன் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் போயிருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு 1/2 மணி நேரம் ஆடியோ இந்த நேரத்துல இறக்குனா என்ன தெரியல ப்ரோ. இருக்கும் ப்ரோ, பசங்க யாருக்கிட்ட இருக்கும் நம்ம ஆளுகிட்ட. வாங்கி போடுங்க இந்த டைம்ல. ஏப்பா இதை விடப்பா அஜித் ஃபேன்ஸுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. இந்த பீனிக்ஸ் பற மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்களே, ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும், இது பூ பூக்கும் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதிசயம். விஜய் ஃபேன்ஸ் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு 3, அதாவது அவன் கையை கட்டி நிப்பான், அவனை போய் மூஞ்சில பொழிச்சுன்னு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இதுதான். இன்னில இருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு டேட்டு. என்ன அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாருங்களேன், அவனுங்க ஊர்ல இருக்கிற வம்பு எல்லாத்தையும் டேக் பண்ணி திட்டி விட்டு ஐடியா டிஆக்ட் பண்ணிட்டு ஓடிடுவான். எழுதி வச்சுக்க, நடக்கும். எலெக்ஷன்ல தோத்துட்டோம், இனிமேல் போனா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் டேக் பண்ணி திட்டிட்டு ஓடிடுவானுங்க. அப்படி கோபம் வந்து ஹார்ஷா வந்து கிள்ளிட்டு ஓடிடுவானுங்க. ஜிப்சி, இந்த ஜிகிர்தண்டா படம் பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா மசகுட்டி? இங்க ஜிப்சி உங்களை பத்தி நேரு இப்ப கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஜிப்சியவா? எப்படி நீங்க ஜிப்சி கூட ஃப்ரெண்டா? நீங்க உங்களை தான் கேக்குறாங்க. என்னன்னு எப்படி ஜிப்சி கூட ஃப்ரெண்டா நீங்க எப்படி முதல்ல ஸ்பேஸ் போட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம்லாம் இல்லை. ஆக்சுவலி நான் இந்த மாதிரி தான் ஸ்பேஸை போட்டு விஜய் போட்டு பொழந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஜிப்சி வந்து மைக் வாங்கினாரு, அப்புறம் பேசினாரு. இதே மாதிரி தான், உங்களை மாதிரி தான். இப்போ ஸ்பேஸில் வந்து பேசினாரு, போனாரு. அப்புறம் வந்து நான் அடிக்கிறத பார்த்துட்டு அவர் வந்து கவர்ந்து, அப்புறம் மறுபடியும் உள்ளேருந்து அப்புறம் நடுவில் ஒரு கேப் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் மறுபடியும் உள்ளே வந்தார் ஜிப்சி. அப்புறம் அவரும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சார். அப்புறம் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். பேசும்போதே நமக்கு தெரியும்ல, இப்போ நம்ம பேசும்போதே, இப்போ மொசகுட்டிலாம் பேசும்போதெல்லாம் அப்படியே அது ஒரு கனெக்டிவிட்டி ஒன்று இருக்கும். அப்படிதான் ஃப்ரெண்ட் ஆகணும். அப்புறம் ஒரு நாள் ஜிப்சிகிட்ட வந்து போயிட்டு டிஎம்ல போயிட்டு, ஜிப்சி இந்த மாதிரி நான் வந்து குரூப் ஓபன் பண்றேன், உங்களுக்கு விருப்பம் இருக்கா, காக்கா பழக்கிற மாதிரி தான் டார்கெட்டுக்கு ஜிப்சி. ஓகே ப்ரோ அப்படின்ட்டாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படிதான் பழக்கம். மொசகுட்டியும் அப்படிதான். ரமேஷ் பாரத் கேட்டாரு இந்த கேள்வியை. ரெட் டிராகன் அப்படிதான். அது என்ன, நமக்கு அந்த வேவ் லென்த் ஒன்று இருக்குங்க. நம்ம போற மீட்டருக்கும் அவங்க போற மீட்டருக்கும் கரெக்டா இருக்கும். ரெண்டாவது தனிப்பட்ட முறையில பழகிறது, பேசுறதுலாம் அதெல்லாம் கரெக்டா மேட்ச் அப் போகும். அதுல அப்படியே ஒத்து போச்சுன்னா அது அப்படியே ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போறீங்க, அப்படியே போயிட்டு உட்காந்து இதாகும், அதெல்லாம் அப்படியே நார்மலா பேசி பழகும், அப்படியே பேச்சு வாக்குல பழகும் போது அப்படியே ஃப்ரெண்டா எல்லாம் மாறுறீங்க. அந்த மாதிரி தான். ஆமா, அந்த மாதிரி தான். இது என்ன கபிலன் இன்டர்வியூ செஷன் அது நீங்கள் கேட்ட நேரு கேள்வி கேட்டிருக்கேன். ரமேஷ் பாரதா ஒருத்தர் கேட்டிருக்காங்க. எப்ப பூட்டு போடலாம் மைக் அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் மொசகுட்டியா இல்லை. என்கிட்ட இங்க ட்விட்டர்ல பழக்கமா இருக்கிற முக்கால்வாசி பேர் இப்படிதான் பண்ணுவோம். பேசுவோம், பழகுவோம். நம்ம விஜய் போட்டு அடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அப்படியே பேசுவாங்க, அப்படியே போவோம். ஒரு நம்பிக்கை ஒண்ணு வரும் இல்லையா, அந்த நம்பிக்கையின் பேசிஸ் தான். நீ விஜய் அடிக்கிறியா, நானும் விஜய் அடிக்கிறேன், வா ஃப்ரெண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் ஆகும். விஜயை போட்டு அடிக்கிறியா, வா அப்போ நீ நண்பன், வா உன் நண்பனை யார் என்று சொல், நான் நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான். விஜய் போட்டு அடிக்கிறியா, வா 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 வண்டியில நீ விஜய் போட்டு அடிக்கிறியா, வா வண்டியில நீ இதுக்கு முன்னாடி என்ன போட்டு ட்வீட் போட்ட, இல்ல என்ன திட்டி ட்வீட் போட்ட, அதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன்.
என்கிட்ட என் குரூப்ல உள்ள வந்துச்சுன்னா கரெக்டா இங்க விஜய் தான் டார்கெட். என்ன இங்க நடக்கிறது போய் அங்க சொல்லிட்டு இருக்கிறது எப்ப இருந்தாலும் என் காதுக்கு வரும். வந்துச்சுன்னா அப்புறம் என் மேல வருத்தப்படும். குரூப்ல நடக்கிற மேட்டர் போயிட்டு நான் வந்து பெருசா லீக் பண்றேன். இது வரைக்கும் குரூப்லாம் முன்னாடி ரகசியமா இருந்து வச்சிருந்தேன். சரி வேணாம், அதெல்லாம் வெளில பப்ளிஷா சொல்ல தேவையில்ல அப்படின்னு. இனிமேலாம் அப்படி கிடையாது. ஏன்னா இப்ப இந்த எலெக்ஷன் டேட்லாம் வரும்போது ஓப்பனா பேர் குரூப் வச்சிருக்கிறேன், விஜய் அடிக்க தான் குரூப். ஆமா, அவனுக்கு எதிராக தான் பேசுவேன். ஆமா, மற்ற கட்சியை தொட மாட்டேன். ஆமா, எந்த கட்சியுமே தொட மாட்டேன். ஆமா, விஜய் தான் டார்கெட். உள்ள யாரா இருக்காங்களா அவன் என்ன ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து கொடுத்துட்றான், வச்சுக்க. என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ண முடியும்? மேலு அப்படித்தாண்டா அடிப்போம், அப்படிதான் விஜய் போட்டு ஏறி மிதிப்போம். நம்ம 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 நோக்கம் விஜய் அடிக்கிறது. விஜய் கட்சி ஏதாவது என்ன பிடிங்கிருவீங்க, ஸ்பேஸ் போட்டு என்னடா கிழிச்சிருவீங்க, ஆன்லைன்ல உட்காந்து என்ன கிழிச்சிருவீங்க. இதோ பாத்துக்க, எலெக்ஷன் வரும் பாத்துக்க. டேய் சேனல்ல இங்க இருந்தா கண்டென்ட் எடுத்துட்டு இருக்கிறான். ஆனா ஒண்ணு எனக்கு என்னன்னா, மெட்ராஸ் நான் 7 ஸ்பேஸ் போட்டு நார்மலா எப்போதும் போட்டு தான் போயிட்டு இருந்தேன். ஆனா என்ன சீண்டுறானுங்க பாருங்க. என் ஸ்பேஸ் ரெக்கார்டிங் எடுத்துட்டு போய் தந்தி டிவில போய் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு, பாலிமர்ல போய் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு, என்ன என் ஸ்பேஸ் ரெக்கார்டிங்க கொண்டு போய் என்னன்னு சுரண்டி விட்டானுங்க. சரின்னு அதோட விட்டா பரவாயில்ல. என்ன வச்சு ஒரு பஞ்சாயத்து, முட்டைக்கு ஒரு பஞ்சாயத்து கொண்டு போகணும்னு நினைச்சானுங்க இல்லையா? அது அவனுக்கு தான் அடிப்பாங்க. அவனுக்கு தெரியல நீ எதிரியை வளர்த்து விட்டு இருக்கிறன்றது அவனுக்கு தெரியல. அது இந்த 3 மாசத்துல அப்ப தெரியும். ஆமா, என்ன ரெட்ராகன் என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன்? கோர்ஸ் கொடுத்தேன், பேச வேணாம் தான் சொன்னேன். ஆனா சுத்தமா பேசாம அமைதியா இருக்க சொல்லலையே. அங்க எந்த பொண்ணு ப்ரொஃபைல் எடுத்து பார்த்துட்டு இருக்கிற? விஜயார் பேக் ஐடியில ஏதாச்சும் வேற ஸ்பேஸ்ல இருப்பாரு. இல்ல அவன் ஏதோ பொண்ணு ஐடி ஏதாவது ஓப்பன் பண்ணி ப்ரொஃபைலை செக் பண்ணுவான், போவான். அதுக்கிட்ட போயிட்டு ஹாய் ஹவரியோ, அப்புறம் போய் ஏதாவது ஃபாரின் கறி ஏதாவது ஸ்பேஸ் போடும். அங்கே போயிட்டு ஏதாவது இவர் இங்கிலீஷில் பீட்ரு விடுவார். உடனே அவங்க பதிலுக்கு ஏதோ சொல்லுவாங்க. தெய்வம் பாஷா போய் இருக்கிறானு. டேய் பாஷா போய் இது என்னடா லூசு மாதிரி புலம்பிட்டு இருக்குது, அட்டென்சிங் ஏடாது. இதுக்கு முட்டு கொடுத்தலாம் அந்த பாண்டா பையில போட்டுலாம் அடிச்சிருக்கிறேன், ஞாபகம் இருக்கா? ஆமா கரெக்ட். அது விடுங்க ப்ரோ. அந்த அம்மா அது இன்னைக்கு பவன் கல்யாணே அடிச்சிருக்கு. அது என்ன பண்றது? பவன் கல்யாணம் ஆந்திரால போயிட்டு அங்க இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட் இருந்து தூக்கிடுவாங்க, பரவாயில்லையா? அதனாலதான் இங்க பேசின மாதிரி அங்க பேசல. ரெஸ்பெக்டட் பவன் கல்யாண் சார் அப்படின்னு பேசுது. அங்க ரெஸ்பெக்டட் பவன் கல்யாண், அங்க துணை முதலமைச்சர் அப்படின்றது. இல்ல அங்க அதுக்கு அங்கதான் அங்கதான் பிசினஸ். அந்த அம்மா மொத்தமா நாரடிக்கிறான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ ரஜினி தொடும் போது உனக்கு இந்தியால பிசினஸே இல்லாம பண்ணி விட்டுருவோம், கவலைப்படாதவா. நீ என்ன பவன் கல்யாண போறது? இங்க பதவி எல்லாம் தேவையா இல்ல. தலைவனுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னா போதும், சொல்லி முடிச்சு. நீ இங்க ரஜினி பத்தி பேசணும் இல்ல, உனக்கு இந்தியால எங்கேயுமே வேலை கிடைக்காதுவா. கேட்டா ரஜினி ஃபேனுன்னு சொல்லி ஆரம்பத்துல உருட்ட வேண்டியது இல்ல. புரியல. வைரமுத்துக்கு விருது கொடுத்து ஒரு வாழ்த்து சொல்லனா, இத்தனை 30 வருஷம் 40 வருஷம் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, பாடல்கள்லாம் எழுதிருக்கிறாங்க. ஒரு வாழ்த்து சொல்லனா, விருது கொடுக்கும் போது வாழ்த்து சொல்லனா என்ன உனக்கு என்ன? பெண்களுக்கு இல்லடா. இது எனக்கு உனக்கு ஒண்ணு சொல்றேன். 2016டா சுற்றுக்கு வந்த புதுசு. எவனோ சின்மைய எவனோ திட்டிட்டு இருந்தான் கெட்ட வார்த்தையில. நான் போய் என்ன பண்ணேன், கமெண்ட்ல போயிட்டு அவனை போய் பதில் கெட்டவா திட்டினேன். உடனே இது எனக்கு ரிப்ளை பண்ணுது சின்மை. வி ஷுட் நாட் அவன மாதிரி என்கரேஜ் பண்ணி அவனெல்லாம் இது மாதிரி கெட்ட வச்சு அவனுக்கு இந்த மாதிரி பேசுறான், பேசிட்டு போட்டுன்னு விட்டுருணும். இல்ல புரியல எனக்கு. ஆமா, உனக்கு வக்காலத்து வாங்க போய் தான் அவனை திட்டினேன். கடைசியில பார்த்தா இது எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கு. வாங்கிக்க, உனக்கு தேவைதான் வாங்கிக்க. நான் கண்டுபிட்டு அப்படி கண்டுக்க மாட்டேன். கீழே மாறன் இருக்க, மாறன் அவனா? டேய் வாடா டேய், இல்ல மாறா, அவன் அமுதனை கூட்டுவாடா. டேய் இல்ல மாறா, அவன் டெல்லியில இருக்கான், நாளைக்கு தான் வருவான். மாறன் ஆர்சிபி ஃபேனா? அவரு தெரியாது, இளமாறன தெரியாது. 2 நாளைக்கு முன்னாடி பாருங்களேன், சரியான ஆளு அவன். அந்த அமுதனும் திறந்தான், 2 பேரும் காணும். சரியான கண்டென்ட் கொடுத்தானுங்க பழுவ. சரியான வேட்டையாடு விளையாடு படத்துல அமுதன் அந்த மாதிரி இளமாறன். அவன் டிவிக்கு சீஃப் தாங்க. அவன் வருவான் அந்த செல்ல பிள்ளை அடுத்து டுமிக்கு போவாள்.
மேடம் தெரியுமா பாஷா போய் டுமிலுக்கு போவாங்க என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்கான்டா. ஜிப்ஸி இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. யாரோ கேக்குதா ஒருத்தர் எனக்கு? கேட்டாரு, யாரோ கமெண்ட்ல மெட்ராஸ் ஃப்ரெண்ட் கேட்டிருக்காரு, நீங்க எப்படி ஃப்ரெண்ட், நம்ம எப்படி ஃப்ரெண்ட் ஆனோம்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது கபிலனும் நீங்களும் எப்படி இணைப்பிரியா நண்பர்களா? நீங்க இவ்வளவு க்ளோஸா எப்படி இருக்கீங்க? அடுத்து நம்மளை பிரிக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க போல இருக்கு. ஜிப்ஸியே கவனமா இருங்க. ஆமா ஆமா ஆமா, நம்ம நண்பர்கள். நீ யார் சொன்னா? நாங்க ஒரு வழிபோக்கர். அவர் அப்படி நோக்கம் போறாரு, அப்படி போறேன், அவ்வளவுதான். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. ஆமா. அடுத்த ஐயா படமும் தலைவர் படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆனா தெரியும். எனக்கு இந்த பாஷா பாய் யாருன்னே தெரியாது. சும்மாரியா, உங்களுக்கு அது படம் ரிலீஸ் ஆகுயா? அதெல்லாம் கிண்டாதையா, பேசாம இரு. நானே அடிச்சுக்கிட்டு புண்படுத்துவீங்க மாட்டான். இதெல்லாம் ஐயாவே எதை இப்பதான் வந்துருக்காரு, ப்ரோமோ கிரமோ எடுக்கிறானுன்னு நினைக்கிறேன். அங்க பாம்பு போட்டு இந்த பக்கம் வந்திருக்காரு. என்னதான் கதை, ஏதோ போட்டுட்டு இருந்தாங்க ரேஸ்னு. என்ன ரேஸ் போட்ட போறாரா, என்ன கதை? அதெல்லாம் கிடையாது. ஏன் தலை படம் நடிக்கல அப்படின்னு சொல்லி இவனை தான் அடிப்பேன். ஏன்டா எங்க தலை படம் நடிக்கலன்னு சொல்லிட்டு இவனை தான் அடிப்பேன். பணியூர்காரன் தான் அடிப்போம் நாங்க. இப்ப என்ன படம் நடிக்கலையா? இல்ல சைமல்டேனியஸா பண்றாரு ப்ரோ. ரேஸ் படம் வந்து நடிக்கிறாரு. இல்ல படம் நடிக்கிறாரு, ஆனா கொஞ்சம் தள்ளி போடுறாரு. எல்லாம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எல்லாம் ஆஃப்லைன் போனாங்க. கரெக்ட்டுங்களா? நான் மட்டும் தான் கத்திட்டு இருந்தேன். கரெக்டா? இப்ப எப்படி எல்லாம் கரெக்டா எப்படி என்ன பண்ணிட்டு வந்தீங்க எல்லாரும்? அதாவது ரெட் டிராகனுக்கு தான் தெரியும். ஏதோ ஒரு ஸ்டேட்ல போயிட்டு கும்பலா பேசிட்டு வந்துருக்காங்க. சாப்பிட்டு வந்தாங்க. அதேதான் சாப்பிட்டு. நீங்க மட்டும் தான் 12 o'clock சாப்பிட்டு ஒரே ஆள். மசக்குட்டி எல்லாம் முடிக்கிட்டு வந்திருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு சண்டே. சிக்கனா மட்டனா மசக்குட்டி? மசுக்குட்டி எல்லாம் மசுக்குட்டி வீட்லயே இப்ப இல்ல. மசுக்குட்டி குரல் தான் கேக்குது இப்ப எல்லாம் சமீப காலமா. மசக்குட்டி மட்டன் கல்லாமரா போடு 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 போடு. பாத்தீங்களா எப்படி போது பாருங்க. வெறும் ரசம் சாப்பிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு மட்டன் குழம்பாமே. அண்ணா ப்ரோ, அண்ணாக்கு லஞ்ச் குடுக்கலன்னு பேசிட்டு இருந்தானுங்க. அண்ணாக்கு லஞ்சே குடுக்கல, அண்ணா லேட்டா தான் வந்தாரு, அண்ணா 4 மணிக்கு தான் வந்தாரு. ஏன் உள்ள போய் பார்த்தானுங்களா? அடுத்து அண்ணனை பாத்ரூம் கூட போக விடல. 3 மணி நேரம் அண்ணன் சுகர் பேஷண்ட் வேற உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு போக வச்சுட்டாங்க. யாரும் சொல்ல வேண்டியது. இல்ல கபிலம் ப்ரோ, சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பாடு எடுத்து வாயில வைக்கும் போது புதலிலேயே அடிச்சிருக்கானுங்க. சாப்பிடுயாடான்ட்டு. நேத்து அந்த சின்மை ட்வீட்டு கீழே இந்த டிவிக்கு ஆட்கள் வேற, அந்த அம்மா வர்ஷான்னு ஒரு அம்மா, நீங்க கூட டாக் பண்ணி நீங்க கூட போட்டிருந்தீங்கல்ல, அதெல்லாம் ஹரிசனஸ் கேங்கு. அதெல்லாம் ஹரிசனஸ் கேங்கு. அதுங்கெல்லாம் இறங்கிருச்சுங்க. டேய், அந்த அம்மா திருப்பி திரிசா மேட்ரு பேசுனா பேசாது. பேசுனா என்ன ஆகும் உங்களுக்கு? மாணவ